மிஸ் லக்ஷ்மி ஒன்றிய அரசுன்னு சொல்லி காசு கிடையாது. ஓகே, நம்ம மீண்டும் வரேன். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். இதுல பாராட்டுக்குரிய விஷயங்கள்லாம் நீங்க பற்றிடுங்க. உங்களுடைய திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. வணக்கம். எம்ப்ளாய்மென்ட் எங்க தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு. குர்சி பச்சாவோ அப்படின்னு ஹிந்தியில சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு அந்த நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்க. ஸோ அந்த வார்த்தை அவங்க நாற்காலியை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக பட்ஜெட் போட்டாங்க, மக்களை நடுவில் விட்டுட்டாங்க, ஒன்றும் இல்லாத அவங்கள ஏமாத்திட்டாங்க. அதுதான் இந்த பட்ஜெட். நான் வரிசையா வரேன். இப்போ வந்து ஜாப், ஒரு நிமிஷம், ஜாப் அப்படிங்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. அதுக்கு அவங்கள பாராட்டணும். ஏன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் சரி, இதுவரைக்கும் போட்ட பட்ஜெட்லயும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. முதல் தடவை பார்ப்பீங்க. அதுவும் எப்படி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து பார்த்து அதுல என்னெல்லாம் போட்டிருக்கோம், என்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத படிச்சிருக்காங்க போல இருக்கு. அதை காப்பி அடிச்சிருக்காங்க, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் அரைகுறையா பண்ணிருக்காங்க. டூ லிட்டில் டூ லேட். பட் அந்த ரெண்டு ஸ்கீம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ்ங்கிற ஸ்கீமா இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீமா இருக்கட்டும், ரெண்டுமே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. காப்பி அடிச்சதை அரைகுறையா காப்பி அடிச்சிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒழுங்கா படிச்சு, ஃபுல்லா படிச்சு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், ஒழுங்கா பண்ணிருப்பாங்க. அடுத்தது இல்ல, நான் பேசுற போது குறுக்க பேச வேணாம். இவங்க இவ்வளவு டைம் எடுத்துட்டாங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகேவா? அடுத்தது ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறத எம்எஸ்எம்இ செக்டர் வந்து எத்தனையோ நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஜிஎஸ்டியில் எவ்வளோ பியூரோக்ரஸி இருக்குது, அது அந்த ப்ராசஸே எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இ வந்து நம்ம நாட்டில் வந்து சீரழிஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி. ஆனால் ஜிஎஸ்டியை வந்து மறுசீரமைக்கப்படும் அப்படிங்கிறது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருந்தது. அதையும் அவங்க படிச்சிருக்கலாம், அதையும் பண்ணியிருக்கலாம். வெறும் லிப் சர்வீஸ், அதை பண்ணுவோம், அதை வந்து we will relook at it அப்படின்னு ஒரே ஒரு லைன்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நிறுத்திருக்காங்க. அது ஜிஎஸ்டி பத்தி, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட்னு ஒவ்வொரு வருஷமும் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரயில்வே பட்ஜெட்ல எப்படின்னா அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதுல என்னென்னலாம் அந்த செக்டருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பிரசன்ட் பண்ணப்பட்டது. ஆனா இப்ப ரயில்வேஸை பத்தி என்ன ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இப்ப பிரசன்ட் பண்ற அந்த பட்ஜெட்லாம் ரயில்வே பட்ஜெட் நீக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரயில்வேஸ்ல எதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த சேஃப்டி ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த கவச் அப்படிங்கிறத வந்து இன்னும் வைடா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி அதுக்கான எந்த அலோகேஷனும் பட்ஜெட்ல இல்லை. அதை தவிர ரயில்வேல வந்து சாதாரண மக்கள் டிராவல் பண்றாங்க இல்லையா, மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஏழை மக்களாக இருக்கட்டும், அவங்களோட டிக்கெட் விலையா இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுக்குற அந்த விலையா இருக்கட்டும், அதிலெல்லாம் எந்த விதமான சலுகைகளும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க வந்து ரயில்வேக்கான படித்த பட்ஜெட்ல திருப்பியும் அந்த எலிட் ட்ரெயின்ஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கான அலோகேஷனை ஏற்றிருக்கிறாங்களே வழிய சாதாரண மக்கள் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, உங்களுக்கு வந்து வாய்ப்பு வரும், அப்ப நீங்க பேசுங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு என்ன, WPI இன்ஃப்ளேஷன் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 3.5% இருக்கு, CPI வந்து 5.1 இருக்கு, ஃபுட் இன்ஃப்ளேஷன் 9க்கும் மேல 9.5% இருக்கு. அத பத்தி எந்த ஒரு பேச்சும் இல்லை. அத பத்தி வெறும் ஒரே ஒரு லைன் இவங்களோட அந்த பெரிய முதலாளிகளுக்கு போக்கஸ்டாவே இவங்களோட பாலிசிஸ் இருந்தனால நம்ம MSME செக்டர்
மிகவும் ஒரு மோசமான நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கான அந்த ரெகக்னிஷனும் இப்ப வந்துருச்சு. ஆனா அவங்க எம்எஸ்எம்இ செக்டருக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீம்ஸும் போதிய அளவு கிடையாது அப்படிங்கிறது தான் டாக்டர் போறதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமா ஸ்ரீராம், காப்பி அடிச்சிருக்கீங்க தானே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருந்து? எங்க காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க. அவங்க வந்து அந்த மேனிஃபெஸ்டோ கர்நாடகா மக்கள் பாவம் இப்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஃப்ரீன்ட்டு இப்போ ஒரே எல்லாத்துலயும் விலை ஏத்தியாச்சு இல்ல. எது என்ன எப்போ ஃப்ரீன்னு சொல்லுவோமே தவிர எப்படி பண்ணுவோன்றதுக்கு ஒரு எண்ணம் இருக்காது, ஒரு 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 வெளிப்படையான தன்மை இருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, இங்கே என்னதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க் அந்த ஸ்டைஃபண்டாக இருந்தாலும் அது எது மூலமாக வரும், யார் கொடுக்க போகிறாங்க, மக்கள் மேல் அந்த சுமை இருக்காதுன்ற கிளாரிட்டி இருக்கு. உங்களால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் உங்களால் வாழ்க்கையில் பண்ண முடிச்சதா? நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மக்களை எங்கடா திருப்பி சொரண்டலான்ற ஒரே எண்ணம் இருக்குமே தவிர இந்த கிளாரிட்டியோட ஏதாவது ஒரு ஸ்கீமா அவங்களை சொல்லுங்க. ஏன் இதை இந்திரா கேண்டீன் எங்கேருந்து இவங்க காப்பி அடிச்சாங்களா காங்கிரஸ்? அம்மா கேண்டீன் தானே இந்திரா கேண்டீன் ஆச்சு. அம்மா கேண்டீன் தானே அசாம்ல இதே இந்திரா கேண்டீன் ஆச்சு. காப்பி அடிக்கிறது இவங்க தான் பண்ணுவாங்க பெஸ்டா. ஓகே டாக்டர் சுமந்த், இதுல வந்து இப்போ அரசியல் நோக்கம் கொண்ட பட்ஜெட் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க ஆந்திரா பீகாரை குறிப்பிட்டு. அப்போ அந்த அரசியல் நோக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு குரூஷியலான ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன்ஸ் வருது, மகாராஷ்டிராலேயோ இல்லை வேறு சில மாநிலங்கள்லையோ, அடுத்து டெல்லியில் வரக்கூடியது, அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமே வெறும் அரசியல் நோக்கம் அப்படின்னா? அதாவது இன்னைக்கு யாரோ ஒருத்தருங்க சொன்னாங்க பிரதான் மந்திரி சர்க்கார் பச்சாவ் யோஜனா அப்படின்னா. சோ பிரதான் மந்திரி தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய திட்டம் தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி இது வந்து யாருன்றது எதுக்கு யாருன்னு சொல்லுங்களேன். இல்லைங்க, இதுல போயிட்டு இருக்கு அந்த மகானின் பேரை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நாங்க பதில் சொல்ல முடியும். இல்லைங்க, பதில் சொல்றதுக்கு இல்லைங்க, இது வந்து அவ்வாறு கூறப்படுகிறது. அதற்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அரசாங்கம் நடத்துறதுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால 2 மாநிலத்திற்கு பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்து, அந்த மாநிலத்திலையும் பாரபட்சமா நிதி ஒதுக்கி இருக்காங்களா இல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, we will work with multilateral agencies to enable facilitate loansங்கறாங்க. அப்ப ஆந்திராக்கும் பீகாருக்கும் நிஜமாவே இந்த பணம் எல்லாம் வரப்போகுதா வரலையான்னு கூட தெரியாது. சோ இதுல சார் நான் யாரையும் இன்டரப்ட் பண்ணல, நான் 20 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாரையும் பொறுமையா கேட்டுருக்கேன். தயவு செய்து allow me to speak. 2-3 things. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன பிரச்சனை இன்னைக்கு? பிரச்சனை வந்து வேலையில்லா திண்டாட்டம். அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்களா? அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அந்த எம்ப்ளாயி லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அது ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் வரவேற்க. ஆனால் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. கன்சம்ஷன் பிக்கப் ஆக மாட்டேங்குது. மக்கள் கையில் பணம் இல்லை. மக்களால் முன்பு செலவழித்தது போல் செலவழிக்கவில்லை. அது வளர்ச்சி விகிதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும் டாக்டர். 8% மேல வளர்ச்சி விகிதம்ங்கிறது very impressive growth. இல்ல, I'm sorry Hari, we are looking at GDP growth is quite different. இப்போ 10 பெரிய குரூப்ஸ் வந்து அவங்களுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் growthல தான் சேரும். நீங்க இந்த growth வந்து யாருடைய growth? இன்க்ளூசிவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ளூசிவா இருக்கிறதா ஒன்று. ரெண்டாவது சார் நான் முடிச்சறேன் சார் ப்ளீஸ். சரிங்க. ஒன், டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் கையில காசு போடும். மாநில அரசுகள் அப்பப்போ இந்த 1000 ரூபாய் திட்டம் அதெல்லாம் ஒரு முயற்சி. ஆனால் மத்திய அரசு அவர்கள், அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியா. இருங்க சார் ஒரு நிமிஷம். நாங்களே எங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறதுன்னு. இட் ஹஸ் நெவர் ஒர்க். உலகத்துல மக்கள் கையில் பணம் கொடுத்தால் தான் கன்சம்ஷன் வந்து ஸ்பர் ஆகும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல். இன்னைக்கு வந்து இந்தியா மக்களினுடைய சேமிப்பு 20 ஆண்டு கால லோல இருக்கு. 20 ஆண்டு காலத்தை விட இன்னைக்கு லோல இருக்கு ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ். உண்மையா இல்லையான்னு போய் பாருங்க. சோ இதுல வந்து ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்றேன், இதுல ஒரு வரவேற்கத்தக்கது. பிரச்சனை இருக்கிறது என்று இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு. இவ்வளவு நேரம் வந்து பிரச்சனையே கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்டே கிடையாது, 10 கோடி வேலை கொடுத்தாச்சு, 20 கோடி வேலை கொடுத்தாச்சு, ஆர்பிஐ டேட்டா கொடுக்குது, வேற யாரோ டேட்டா கொடுக்குறாங்க, இதை வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்
கிட்டத்தட்ட 23 முறை அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற வார்த்தை இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு. வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் இருக்கிறது என்று முதல் முறையாக இந்த 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை தாண்டி டாக்ஸ் பிரேக், இப்ப இருந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 10ல இருந்து 12.5%. உங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து மக்கள் மீது சுமை 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 சுமை. வாட் ஆர் வி கெட்டிங் இன் ரிட்டர்ன்? அதே மாதிரிதான் ரோடு இருக்கு, அதே மாதிரிதான் மத்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? அதே ரோடு அதே மாதிரி இருக்குன்னா அது மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு தானே, மாநிலத்தோட பொறுப்பே இல்லையா? வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லையா? மாநில அரசாங்கம் ஜாலியா சுத்தலாம், மத்திய அரசாங்கம் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க டாக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கணிசமா கூடுதலா ஒதுக்கி இருக்காங்க தானே? ஹரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் அப்படிங்கிறது இப்ப நான் ஒரு 10-15 திட்டங்கள் நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பெரும்பாலான திட்டங்கள், இப்போ இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம், புல்லட் ட்ரெயின் திட்டத்துக்கு 1,20,000 கோடி செலவு. எப்போ இனாகரேஷன் ஆகுது? 22, அப்புறம் 24, அப்புறம் 26, இப்போ 29. ஓகே. சோ நான் இது ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்கிறேன். ஒரு மார்க்கி திட்டம் ஸ்மார்ட் சிட்டிஸ், அதுக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு. 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் எங்க இருக்கு? ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க பாப்போம், ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க பாப்போம். இல்ல இது கரெக்ட். மாநில அரசுகளுக்கு பொறுப்பே இல்லையா? மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, சொல்லுங்க. ஆனால் இந்த எதிர்க்கட்சி அரசுகள் எல்லாம் லாயக் இல்லை, அவர்களுக்கு திறமை இல்லை. பாஜகவுக்கு டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் போட்டீங்களே, அப்போ உங்க மாநிலத்துல டபுள் என்ஜின் குஜராத்ல இருக்குது. ஒரு 15 ஸ்மார்ட் சிட்டியை காட்டுங்களேன், எங்க இருக்கு ஸ்மார்ட் சிட்டி? வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.